வணக்கம். 3 வயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுவது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 3 வயர் உருட்டு கைப்பிடிக்கு ஃபஸ்ட்டு உள் வயராக 4 அடியில் 3 வயர் கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி ஸ்கேலில் 1 2 3 4 அடியில் கட் பண்ணி எடுத்துக்கணும். வெளி வயராக 6 அடியில் 3 வயர் கட் பண்ணிக்கணும். வெளி வயர் 3, உள் வயர் 3. இந்த மாதிரி கூடையில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பிஸ்கட் நாட் 5 போட்டிருக்கேன். அதில் ரைட் சைடு 1 விட்டு லெஃப்ட் சைடு 1 விட்டு மீதி நடுவில் 3 இருக்கும். அந்த 3 மார்க் பண்ணி மேலேருந்து ஒரு 4வது லைனில் மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த 3 வயரையும் ஒன்று மேலே ஒன்றா வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கிறணும். அதுக்கடுத்து வெளி வயரை 3 வயர் கட் பண்ணியிருக்கிறேன். 3 கலர் கூட வயர் கூட போட்டதுனால அதே 3 வயரில் 6 அடியில் 3 வயர் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த 3 வயரையும் இந்த உள் வயருக்கும் அடுத்து கோர்த்துக்கிறணும். இந்த மாதிரி உள்ள கூடி கோர்த்துட்டு உள் வயரை ஃபஸ்ட்டு 2 சைடும் உள்ள எண்டை பிடிச்சிட்டு இழுத்தமாக்கும் ஈவனாக ஒன்றா வந்துடும். அதுக்கடுத்து வெளி வயரு 3 வயரையும் 2 பக்கம் உள்ள 3 3 6 வயர் இருக்குல்ல, அதை பிடிச்சி எண்டை பிடிச்சிட்டு இழுக்கிறப்ப அதுவும் நல்லா ஈவனாக ஒரே ஈக்குவலாக வந்துடும். அந்த மாதிரி இழுத்து நல்லா பிடிச்சிட்டு வெளியே இப்போ உள் வயர் அந்த திக்னஸ்க்காக வச்சுருக்கோம். வெளி வயரை மட்டும்தான் நம்ம வெளியே வச்சு பின்ன போகிறோம். இப்போ இந்த ரைட் சைடில் ஒரு வயரையும் லெஃப்ட் சைடு ஒரு வயரையும் கீழே கூடி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி கீழே கூடி ஒரு வயரை ஒயிட்டு கீழே கூடி எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து மேலே இந்த க்ரீனை ரைட் சைடில் இருக்கிற லெஃப்ட்டும் லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரைட்டும் எடுத்து பிடிச்சிக்கிறணும். இந்த வயரை நல்லா டைட்டாக கரெக்டாக இழுத்து பிடிச்சிக்கிறணும். பிடிச்சிட்டு 2 பக்கம் 3 3 வயர் வச்சு பிடிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு ரெட்டை எடுத்த லெஃப்ட் சைடு வச்சுட்டு திருப்பி லெஃப்ட் சைடு இருக்கிற ரெட்டை ரைட் சைடு கொண்டு உள்ளே கூடி எடுத்து வச்சுக்கணும். இப்போ 3 வயர் பிடிச்சிருக்கோம்ல, ஃபஸ்ட்டு மேலே உள்ள வயரை ரைட் சைடில் இருக்கிற ஒயிட்டை மேலே லெஃப்ட் சைடு 2வது லைனில் உள்ளே கூடி கொடுத்து அப்படியே கீழே லெஃப்ட் சைடில் ரைட் சைடு கொண்டு வச்சுக்கணும். கீழே அதுக்கடுத்து லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு வயரை ரைட் சைடு 2வது லைனில் உள்ளே கூடி கொடுத்து கீழே திருப்பி லெஃப்ட் சைடு கீழே கொண்டு வந்துடணும். அப்படி மாறி மாறி பின்னணும். அப்படி இழுத்துக்கணும் லூஸ் ஆகாமல். எடுத்துட்டு இந்த ரெட்டை 2வது லைனில் உள்ளே கூடி கொடுத்து கீழே கொண்டு வந்துடணும். அதுக்கடுத்து மேலே உள்ள அந்த வயரை எடுத்து அடுத்த ரெட்டை இங்கே உள்ள கூடி கொடுத்து கீழே இழுத்துடணும். அடுத்து இப்போ ஒயிட்டு மேலே இருக்குது, அந்த ஒயிட்டை ரைட் சைடு கொண்டு வந்துட்டு கீழே கூடி வெளியே கடைசியாக வச்சுக்கணும். அதே மாதிரி க்ரீன் அடுத்து மேல் வயர் எது இருக்குதோ அந்த வயரை எடுக்கணும். மேலே உள்ளதை அந்த 2வது லைனில் அடியில் கூடி கொடுத்து லெஃப்ட் சைடில் கொண்டு கீழே கொண்டு வந்துடணும். இதே மாதிரி மாற்றி மாற்றி பின்னணும். ஒவ்வொருத்தவங்க வெளிப்பக்கமாக பின்னுறது நம்மளுக்கு இது புரியல. இந்த மாதிரி வச்சு பின்னுறப்ப நம்மளுக்கு ஈஸியாக புரியும். எது ஃபஸ்ட்டு மேலே நிற்குதோ அந்த வயரை நம்ம ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு 2வது லைனில் உள்ளே கூடி கொடுத்து கடைசியாக கொண்டு வந்துடணும் லெஃப்ட் சைடு. அதே மாதிரி தான் மாறி மாறி பின்னணும். இப்போ இந்த ரெட்டை 2வது லைனில் கொடுத்து அப்படியே கீழே கூடி கொண்டு அடியில் கொண்டு வந்துடுறோம். மேலே இருக்கிறது அடியில் கொண்டு வந்துடுறோம். அடுத்து எந்த வயர் மேலே இருக்கோ அந்த வயரை நம்ம 2வது லைனில் கொடுத்து கீழே கொண்டு வந்துடணும்.
இந்த மாதிரி பின்னுறப்ப நம்மளுக்கு குழப்பமாக இருக்காது, புரியாமல் இருக்காது. ஏன்னா மேலே ஃபஸ்ட்டு எந்த வயர் இருக்கோ அதை அப்படியேவும் ஆப்போசிட்டில் 2வது லைனுக்குள்ளே கொடுத்து கீழே கொண்டு வந்துடணும். ஃபஸ்ட்டு இருக்கிறது அப்படியே கீழே 3வது லைன் கொண்டு வந்துடணும். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு உள்ளதை 2வது லைனில் கொடுத்து 3வது லைனுக்கு கொண்டு வரணும். இதுதான் அதனுடைய கான்செப்ட்டு. இதை புரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு இந்த கைப்பிடியை ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா மற்றவங்க பின்னுறதெல்லாம் ஒரு இந்த மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி பின்னுறாங்க, அது புரியலை. இது கரெக்டாக இருக்குது. நான் 2 வயர் கைப்பிடி இதே மாதிரி தான் பின்னுவேன். அதே மாதிரி 3 வயரு 4 வயரு இப்படி வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வயரை 2வது லைனில் கொடுக்குறோம். அதுக்கடுத்து 3வது லைனுக்கு அந்த ஃபஸ்ட்டு வயரை கொண்டு வரோம். அப்படி மாறி மாறி பின்னுறப்ப நம்மளுக்கு இந்த கைப்பிடி ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உள்ள டைட்டு அந்த உள் வயரை இழுத்து உள்ளே கூடி இழுத்தமாக்கு இந்த டைட் ஆகிக்கிறோம். அதுக்கடுத்து இந்த மாதிரி மேலே உள்ள வயரை 2வது லைனில் கொடுத்து 3வது லைன் கொண்டு வந்துடணும். அதை வச்சுட்டு நம்ம பிடிக்கிறது இறுக்கியாக நல்லா கரெக்டாக வச்சு பிடிச்சிட்டோமாக்கு இந்த கைப்பிடி ஈஸியாக போட்டுடலாம். நல்லாவும் இருக்கும். இப்போ நான் 3 கலர் வயர் வச்சு பின்னுறேன். வயர் கூட 3 கலரில் இருந்ததுனால அதே மாதிரி வயரும் 3 கலரில் பின்னுவோம் அப்படின்ட்டு பின்னிடுறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலரில் வயர் கட் பண்ணி கைப்பிடி போட்டால் இது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இப்போ உங்களுக்கு கைப்பிடி இருந்தது புரியும்னு நினைக்கிறேன். மற்றவங்க போகிறதெல்லாம் இப்படி முன்பக்கமாக ஃபுல்லாக விரித்து வச்சுட்டு ஒன்றுக்கு மேலே வைக்கிறாத நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. இது எனக்கு ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து புரிஞ்சு ஃபஸ்ட்டு அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மேலே உள்ள இப்போ ரெட்டு மேலே இருக்குது, அதை 2வது லைனில் உள்ள கூடி கொண்டு வந்து லெஃப்ட் சைடில் கீழே 3வது லைனில் கொண்டு வந்து வச்சிடுறோம். அதே மாதிரி தான் அடுத்து மேலே உள்ள வயரை 2வது லைனுக்கு உள்ள கூடி கொடுத்து 3வது கொண்டு வந்து வச்சிடுறோம். இதுதான் இதனுடைய கான்செப்ட்டு. இப்படி பின்னுறப்ப நம்மளுக்கு அந்த எல்லோரும் போடுறாங்களா அந்த மாதிரி உருட்டு கைப்பிடி நல்லா நீட்டாக வந்துடுது. யாருமே இந்த மாதிரி பின்னல, நான் தான் இந்த மாதிரி பின்னுறேன். எனக்கு இதுதான் புரியுது. அதனால் புரியாதவங்க இதை பார்த்து நல்லா போட்டு கற்றுக்கோங்க. அந்த பிடிக்கிறது மட்டும் நம்ம கரெக்டாக வச்சு பிடிச்சிக்கணும். மாறி வந்துடாமல் ஒவ்வொரு தடையும் அந்த 3 வயரை மட்டும் பிடிச்சிட்டு மேலே உள்ள வயரை ஃபஸ்ட்டு 2வது லைனில் கொடுத்து கீழே 3வது லைன் கொண்டு வந்துடணும். இப்போ நான் ஃபுல் நீளமும் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது என்ன ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டுக்கு இந்த வயரையும் அளந்து பார்த்துட்டு அந்த அளவு ஒன்றா வந்த உடனே நம்ம அடுத்த சைடு இன்சர்ட் பண்ணி இந்த வயரை 2 பக்கம் ஈவனாக பிரித்து அந்த மார்க் பண்ண இடத்துல உள்ளே கூடி கோர்த்துட்டு முடிச்சு போட்டுறணும். முடிச்சு போட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள வயரை உள் பக்கமாக கோர்த்து விட்டுறணும். இந்த மாதிரி பின்னுறதும் நல்லா புரியும் உங்களுக்கு. இதே மாதிரி பார்த்து நீங்களும் போட்டு பழகிக்கோங்க. அது மாதிரி 2வது லைனில் உள்ள கூடி கொடுத்து அந்த சைடு 3வது லைனுக்கு வந்துடணும். ஃபஸ்ட்டு வயரை 2வது லைனில் கொடுத்து இங்கிட்டு கீழே கூடி வந்து 3வது லைனுக்கு கொண்டு வந்துடணும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு வயரையும் மாறி மாறி பின்னிக்கிட்டே வரணும். அந்த லைனை கொண்டு வர்றது நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துட்டால் ஈஸியாக வந்துடும். கைப்பிடி அழகாக வந்துடும். புரியாதவங்களுக்கு இது ஈஸியாக புரியும். மற்ற கைப்பிடி இதேமாரி பின்னுறாங்களா அப்படி முன்னாடி கூடி ஒன்றுக்கு மேலே ஒன்று கூட கீழே கொண்டு போய் வைக்கிறாங்க. அது நம்மளுக்கு தெரிய மாட்டுது எப்படி வருதுன்ட்டு. ஆனால் இந்த மாதிரி பின்னுறப்ப நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு இதில் எடுத்து 2வது வச்சு 3வது கொண்டு வந்துடணும்.
அளவு போய் அப்படியே பின்னாடி கூடி கீழே 3வது கயிறு கொண்டு வந்துடணும். 2வது கூடி பின்னாடி கொண்டு வந்து 3வது லைனு. போட்டு முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து நல்லா ஒரு நாட்டு போட்டுக்கணும், கலண்டுராமல். ஃபஸ்ட்டு வயர் வர்றதை வந்து நல்லா ஒரு நாட்டு இறுக்க போட்டு முடிஞ்சிடணும். முடிஞ்சிட்டு இந்த மாதிரி அளந்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே முடிஞ்சு உள்ளே இது பண்ணிடணும். ஃபஸ்ட்டு 2 சிவப்பு எடுக்கிறோம், அடுத்து 2 வெள்ளை, அடுத்து 2 க்ரீன். அந்த மாதிரி பண்ணுறப்ப ஒவ்வொரு லைனாக வந்துடும். இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு அதுக்கடுத்து வயரை வந்து உள் பக்கமாக கோர்த்து முடிஞ்சு போட்டுடணும். உள்ள கூடி எப்படி மார்க் பண்ண இடத்துல கோர்த்துட்டு அப்படியே நாட் போட்டுருணும். இந்த மாதிரி கோர்த்துட்டு உள்ளே முடிச்சு போட்டுட்டு அந்த மீதமுள்ள வயரை அப்படியே உள்ள அந்த நாட்டுக்குள்ளே கோர்த்து விட்டுறணும். அப்புறம் ஒரு அடியில் ஸ்கேலில் வயர் கட் பண்ணி இந்த கை இப்படி கீழே இப்படி விழுகுதில்ல, அது விழுகாமல் இருக்கிறதுக்கு கட்டி விட்டுறணும். இது மாதிரி ஒரு அடி போதும். 2 வயர் கட் பண்ணிவிட்டு 2 சைடையும் கோர்த்து கட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி உள்ள இந்த சைடு ஒரு ஹோல்லையும் அந்த சைடு ஒரு ஹோல்லையும் கோர்க்கணும். கோர்த்துட்டு திருப்பி வெளியே கொண்டு வாங்க. அதிலேருந்து அடுத்த ஹோலில் கோர்த்து வெளியே கொண்டு வந்துட்டு மறுபடியும் உள்ளே கொண்டு போய் ஒரு முடிச்சு போட்டு மீதமுள்ள வயரை கோர்த்து விட்டணும். அதே போல் அந்த சைடும் அதே மாதிரி கட்டி கோர்த்து விட்டுருங்க. இந்த கைப்பிடி வந்து நல்லா கூடைக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி கற்றுக்கிட்டு நீங்களும் போடுங்க கைப்பிடி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.